வாசிப்போம். ஆமென். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நமக்கு இந்த ஓசியா எழுதப்பட்ட சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தரிசனங்களை இழந்து ஆமென் இருக்கிற வேளையிலே தங்களுடைய அழைப்பை மறந்து உலக காரியங்களுக்குள்ளும் உலக ஆராதனைக்குள்ளுமாக உள்ளே கடந்து போய் சோரம் போன ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இந்த தீர்க்கதரிசி வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். ஆமென். இங்கே என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாகிறாதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்து விடுவேன். ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், வேதத்தை நீ மறந்தாய், ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் இங்கே ஒரு எச்சரிப்பாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் நிறைய ஜனங்களுக்கு வேதம் ஒரு கசப்பாகவே என்ன செய்து இருக்கிற பேரளவுக்கு. ஆமென். புத்தகம் காப்பி நம்ம வீடுகளில் இருக்கும், ஆனால் என்ன செய்வதில்லை, வாசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் பாருங்க, நீ மறந்ததுனால உன் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாமோ செய்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய உதவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டா, அங்கே பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளில் தேவ கிருபை இல்லாவிட்டா, அது என்னதான் எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அவருடைய எதிர்காலங்கள் எல்லாம் வீணாக இருக்கும். ஆமென். ஆனால் ஒரு தேவ பிள்ளை, ஒரு தகப்பன், ஒரு தாய் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த குழந்தைகள் பார்க்கும்போது அதே வழியில் அந்த பிள்ளைகளும் என்ன செய்யும், நடக்க ஆரம்பம். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். தகப்பனும் தாயும் ஆமென் நாம வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்து அதை செய்யும் போது அவர்களும் கடைசி வரைக்கும் அதை என்ன செய்வாங்க, மறவாமல் பாதுகாத்து கொண்டு அதை கை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. ஆனால் பேரண்ட்ஸு அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொடுக்கலைன்னா பிள்ளைகள் நாளில் பரிதவிக்கக்கூடிய நிலையில மாறிடும். வேதத்தை மறந்துட்டா எல்லாம் போச்சு, எல்லாமே நாம் எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே வீணாயிடும். வேதம் அதைத்தான் நான் சொல்லலை, வேதம் சொல்ல. அப்போ தெய்வ பிள்ளைகள் அவங்க வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில் வர்றதுக்கு எத்தனையோ ஜீவன்கள் என்ன செஞ்சிருக்கு, இங்கிலீஷ் அந்த கிரேக்க பதத்திலேருந்து இங்கிலீஷுக்கு மாறுறதுக்கு அதுக்கு எத்தனையோ பேரோ ஜீவனை கொடுத்தாங்க. கம்பத்தில் உயிரோடு டார்ச் லைட்டாக கொளுத்தப்பட்டாங்க. சில ஜீவன்கள் அடக்கம் பண்ண பிரேதத்தையும் அந்த எலும்புகளையும் எடுத்து எரிச்சவங்க உண்டு. ஆமென். எதுக்கு பிரச்சனை என்ன, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் வேதத்தை. என்ன செய்யிட்டாங்க, நம்ம கையில் இருக்கிற வேத புத்தகம் ஆமேன் எவ்வளோ தியாகப்பட்டு அச்சடிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமேன். அப்போ எவ்வளவோ இன்னைக்கும் பல மொழிகளில் டிரான்ஸ்லேட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆமேன். நிறைய பிள்ளைங்க உட்காந்து மணிக்கூர் கணக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணி படித்து கரெக்ஷன் பண்ணி ஆமேன் நிறைய ஆமேன் தியாகங்கள் கொடுக்கப்பட்டு தான் நம்ம கையில் வேத புத்தகம் இருக்கு. அதனால நாம் என்ன செய்யக்கூடாது, வாசிக்காமல் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், ஆமாம் டெய்லி அதை வாசிக்கணும். இப்படித்தான் ஒரு காலையில் ஒரு மனிதன் எழும்பி குளித்து விபூதியெல்லாம் அடித்து கோயிலுக்கு போனார். அங்கே போய் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறார். ரிட்டர்ன் ஆகிற மனுஷனை வழிபோக்கில் ஒரு மனுஷன் பார்த்துட்டு, ஐயா நீர் இன்னைக்கு வேதம் வாசித்தியாரா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இந்த மனுஷன் பின்னாடி இங்கேயும் பார்க்குறான். நம்மளை பார்த்து சொன்னானா அல்லது வேற ஒரு ஆளும் பக்கத்தில் இல்லையே,
இவன் நம்மளை பார்த்து தான் என்ன செஞ்சிருக்கிறான் சொல்லியிருக்க. நம்ம ஹிந்துவா இருக்கிறோம், எப்படி நம்மளை பார்த்து இவன் சொல்லணும் சொல்லிட்டு வீட்டில் வந்தார். அவர் மனசே கேட்கல. பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவங்க, அவங்ககிட்ட போய் அம்மா அந்த வேத புத்தகத்தை கூட அது என்னதான் இருக்கு அப்படின்னு வாங்கி படிக்க ஆரம்பிச்சார். ஆமென். படித்தவர் ரட்சிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அது ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு, அவர் ஆசீர்வாதம். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது வேதத்தையே மறந்து திரிகிறப்ப, ஆமென், அது வேதத்துடைய முக்கியத்துவம் என்ன செய்ய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. அப்போ வேதம் ஒரு தேவப்பிள்ளை இன்னும் நம்ம மறக்கவே கூடாது. மல்கியா 2:7 வாசிக்கிறோம். அந்த வேத வசனத்தை உன் வாயில தேடுவாங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய வாயில எதை தேடுவாங்களாம், வேதத்தை தேடுவாங்க. நாம் எல்லாரும் ஆசாரியர்கள். நாம் எல்லாரும் என்னது, சந்தேகம் இருந்தால் வெளிப்படுத்தல 1:6 படிச்சா போதும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும் யாரு, ஆசாரியர்கள். நம்முடைய வாயில எதை தேடுவாங்களாம் ஜனங்கள், வேத வசனத்தை தேடுவாங்க. நீ அவனுக்கு ஒரு ஆறுதலை சொல்லும்போது ஒரு வார்த்தையோடு அந்த ஞாபகத்தில் வருகிற அந்த வார்த்தையை சொல்லி அவனை சொல்லும்போது அந்த வார்த்தை அவனுக்கு ஆறுதலை உண்டாக்குறது, அது ஜீவனை அவனுக்கு கொடுக்கிறது. ஆமென், ஆமென். சங்கீதக்கார் 119 சங்கீதம் 92 சொல்லுகிறார், 92வது வசனத்தில் அது ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறார். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் துக்கத்திலேயே என்ன செஞ்சிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிற. 119:74 நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருந்தபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு என்ன செய்வார்கள், சந்தோஷப்படும். 153. ஆமென். உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை என்ன செய்வேன், மறவேன். வேதத்தை என்ன செய்ய மாட்டேன், மறந்து போய்விட மாட்டேன். அல்லேலூயா. இது தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட். தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்கு, இந்த வேதத்துக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. ஆமே. அறிவு, பொக்கிஷம், ஞானம், விவேகம் எல்லாம் எதுக்குள்ள இருக்கிறது, இந்த வேதத்துக்குள்ள இருக்கிறது. ஆமேன். அதனால இந்த வேதத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போய்விட கூடாது என்று வேதம் நமக்கு நிறைய வசனங்களை நான் வாசிக்கிறோம். அப்போ 2வது ஒரு தேவப்பிள்ளை எதை மறந்துடக்கூடாது, ஆமேன், நன்றி சொல்ல மறந்து விடக்கூடாது. என்னது, ஆமேன். நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் 103 சங்கீதம் 2வது வசனம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். சோத்தரி சகல உபகாரத்தையும் என்ன செய்யாத மறவா. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாள் என்ன செய்யாத மறவாத. உன் வாயில், அதுக்கு அர்த்தம் என்ன, நன்மையை சொல்லு, தேவனுக்கு நன்றி சொல்லு. உன் இருதயம் எதுல நிறைஞ்சிருக்கணும், நன்றியால நிறைஞ்சிருக்கணும். கொலேசியர் 3:15 வாசிக்கிறோம். ஆமேன். நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆமேன், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது, நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். ஆமேன். நன்றி அறிதல் உள்ளவர்களாக அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரே வேர்டா அதுல போட்டிருக்கு, நன்றி உள்ள ஜனங்களாய் இருங்கள். ஆண்டவருக்கு எப்பவும் அதை நினைச்சு நன்றி சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம இருக்கிறோம். எப்படியோ இருந்தோம், எப்படியோ நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதில் நாம நன்றி மறந்துவிட கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உள்ள நிறைவுல நன்றியப்பா, எங்களை வாழ வச்சுங்க, ஒண்ணுமில்லாத இருந்த எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்தீங்க, ஆமென், இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தீங்க, ஆமென், இன்னமும் நீங்க தாங்குவீங்க, ஆமென். அப்படி ஆண்டவருக்கு என்ன சொல்லணும், நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக, ஆமென், இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். இந்த எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னதெல்லாமோ செய்தார். ஆமென். சாக போகிற மனுஷனுக்கு அவனுக்கு என்ன கொடுத்தார், புலம்பி அழுததுனால
ஆண்டவர் எத்தனை வருஷத்தை கொடுத்தார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். சனகரிப்பு யுத்தத்துக்கு வருகிற பொழுது தேவாலயத்தில் போய் இந்த புத்தகத்தை, அந்த லெட்டரை விரிச்சு வச்சு அப்பான்னு ஒப்பாரி வச்ச போது சௌரமுகமா ஆண்டவர் இறங்கி ஒரு தூதன் அனுப்பி 1,85,000 பேரை என்ன செய்தான்? தூதன் வெட்டி சாய்த்து போட்டான். இவர் ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் தான் எல்லாம் செய்தான். ஆனா பாருங்க, கடைசி நாளில் அவனுடைய வாழ்க்கையில நன்றி உள்ளவனா இருக்க தவறி போயிட்டான்னு வேதம் சொல்லுகிறேன். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 25 வாசிங்க. ஆமே. 2 நாளாகமும் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமை உள்ளவன் ஆனான். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கல. தேவனுக்கு முன்ன மனமேட்டுமை உள்ளவனா மாறிட்டான். 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். சின்னதுலே போக வேண்டிய ஆளுக்கு எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் போ அப்படின்னு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவன் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் கட்டளையிட்டார். நல்லா தான் இருந்தான். ஆனா நன்றி மறந்து போய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவோ தேவன் உபகாரங்களை செய்தார். ஆண்டவர் செய்த உபகாரத்தை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து மனமேட்டுமே வந்துடக்கூடாது. அந்த வசனம் சொல்லுது, அவன் தேவ கோபம் உண்டா. அல்லேலூயா. தேவ என்னதான் மாறினார்? கடும் கோபம் அவன் மேல வந்து. இப்போ நன்றி பலிகளை எப்பவும் செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தேவனுடைய சித்தமாக இருக்கிற அவர் தேவ சித்தம். ஒவ்வொரு நேரம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்துல ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன நடந்தாலும் துதிக்கணும். ஆமென். எப்படியெல்லாம் இருந்தப்பா, ஆமென், வாழ முடியாது, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சதெல்லாம் இருந்தோம். ஆனா என்னை காத்து கொண்டு வந்தீரே, நன்றி. சுகம் தந்தீரே, அல்லேலூயா. இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, அல்லேலூயா, நன்றி. ஆமென். அப்படின்னு உள்ளம் நிறைந்து ஆனந்த கண்ணீரோடு கூட நன்றி ஏறெடுக்கணும், சுகந்த வாசனையாய். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட நன்றி நம்முடைய உள்ளத்துல வர. ஆமென். செய்த உபகாரத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு நன்மை செய். அதான் மனுஷர்கள் சில நேரங்கள் செய்கிற உதவிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர், ஆமென், நீங்க இப்ப செய்தீங்க, நன்றி. ஆமென், ஆமென். நன்றி வாயில வரணும். தேங்க்ஸ். ஆமென். பாருங்க என்ன நடக்கும்? நன்றி சொல்ல இருதயம் கல்லாகும். ரோமர் 1:21 சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் துதிக்காமல் இருந்தபடினாலே அவர்கள் இருதயங்கள் எல்லாம் சிந்தனைகளை என்ன செய்தார்கள்? வீணரானார். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போச்சு. தேவன் என்று என்ன செய்யல? மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமல் இருந்து, நன்றி சொல்லாமலும் இருந்து. சோத்தரம் என்று வர்றதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுதல்னு அர்த்தம். ஆமென். யாருடைய வாயில துதி இல்லையோ அவங்க இருதயம் என்னதான் இருக்கும்? இருளடைஞ்சு இருக்கும். ஆமென். அப்போ ஒரு நாளில இருந்து நீங்க கணக்கு பார்க்கணும். நீங்க வேலைக்கு போறீங்க, வீட்டை விட்டு போறீங்க, வீட்டுக்கு வர்றீங்க. இந்த இடப்பட்ட நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்க? இடையில ஒரு நேரமும் நம்ம நினைக்காத அளவுக்கு பிஸியா நம்ம யாரும் இருக்க போறதில்லை. ஆமென். கொஞ்ச நேரம் ஆயினும் அந்த நினைச்சு பார்த்து, ஆண்டவரே அப்படின்னு கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் என்ன செஞ்சிடணும்? சோத்திரிக்க, நன்றி சொல்ல. ஆண்டவரே நன்றி அப்பா. 3வது எதை மறக்க கூடாது? ஆமென். 9 காரியத்தை மறக்க கூடாது. 3வது ஒரு மனுஷன் எதை மறக்க கூடாது? தேவ பிள்ளைகள். உலகத்தான பத்தி சொல்லவே இல்லை. உலகத்தான் அவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஆமென். தேவ பிள்ளைகள். வாசி எரேமியா 50வது அதிகாரம் 6வது வசனம். 3வது எதை மறக்க கூடாது? என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார். இது ஒரு அடுத்த கேட்டகரி. தொழுவத்தை மறந்து விடுதல். எதை மறக்கிறாங்க? தொழுவம்னா சபை.
தொழுவம்னா என்னது? சபையை மறந்துட்டான். ஆமென். ஆராதனை கிடையாது. எப்பமா டைம் கிடைச்சா வரும். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆராதனை வரலையேன்னு அழுகை வராது. ஐயோ இன்னைக்கு போக முடியலையேன்னு வருத்தமோ, அப்படியெல்லாம் வருத்தம் பட்டதே கிடையாது. எனக்கு நேரம் இல்லை, போகல, அவ்வளோ. அல்லேலூயா. தொழுகையை மறந்து. ஆமென். எபிரேயர் 10:25 வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடுவான், நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருது, எவ்வளவாய் பார்க்கிறேன் அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை ஒரு மந்தை, ஒரு தொழுவம். தொழுவம் நம்ம ஆடுகள் சேர்க்கப்படுகிற தொழுவம். தெரியுமில்ல தொழுவம்னா என்னன்னு? தெரியுமில்ல? ஆமீன். ஆடுகளை சேர்க்கிற ஆண்டவர் இயேசு யோவான் 10 இந்த மந்தையை விட எனக்கு இன்னொரு மந்தை, வேறு ஆடுகளும் உண்டு, அவர்களும் என் தொழுவத்தில் என்ன செய்யும்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவர்களை இந்த மந்தைக்குள்ளே ஒரே கொண்டு வந்து எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்டு ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் ஆகும். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் தொழுவத்தை மறந்துடுவான். சபைக்கு தலை கிறிஸ்து. சபைக்கு தலை யாரு? அங்க சபைக்கு தலையா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் அவயங்களாய், சரீரத்தில் அவயங்களாய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு தொழுவத்தை மறந்து போகிற ஆட்களாய், அதை பற்றி கேரே கிடையாது. தொழுவத்தை குறித்து அக்கறையோ ஜெபமோ அதை குறித்து ஒரு விழிப்போ நமக்கு கிடையவே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் டெய்லி சபைக்காக ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு ரேரு தான், ஒரு 2-10 பேர் இருப்பாங்க. ஆமென். சபைக்காக ஜெபிக்கிறது கிடையாது. சபைக்காக, போதற்காக, உள்ள விசுவாசிகளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உண்மையான மந்தை குறித்து அக்கறை இருந்தா, அல்லது நம்ம சபையை குறித்து அக்கறை இருந்தா கட்டாயம் சபைக்காக அவன் ஜெபிப்பான். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என் சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் எல்லாம் தேவ பக்தியில வளரணுமப்பா, நாட்டப்படணும், சத்துரு வலையில விழுந்து விடக்கூடாது, காப்பாற்றப்படணும் என்கிறதுல அவ விழிப்போடு என்ன செய்வான்? ஒவ்வொரு பிள்ளைகளும் செவிப்பா. அதனாலதான் மந்தையை ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர், கலாத்தியர் 6:2, ஒருவருக்கு ஒருவர் பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அதான் ஒருவருக்கு ஒருவர் பாரங்களை சுமப்பது. அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த ஆத்துமா கஷ்டப்படுது, பிரச்சனைக்குள்ள இருக்கு, வியாதிக்குள்ள இருக்கு, பலவீனமா இருக்கு, ஆண்டவரே அதுக்கு உதவி செய்யுங்க, பலவீனங்களை மாற்றுங்க அப்படின்னு அந்த ஆத்துமாவுக்காக என்ன செய்யணும்? பார்க்கிறோம், விசாரிக்கிறோம், அதுக்காக என்ன செய்யலாம்? செபி. அப்போ மந்தைய மறக்கிற ஒரு ஆடுகளா என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. தொழுவத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அப்ப எதை மறக்க கூடாது? ஒண்ணு, வேதத்தை. சிறு பிள்ளைகள்னாலும் பெரியவங்கனாலும் வேதத்தை மறக்க கூடாது. எவ்வளவு வேதத்தை உங்க கையில பிள்ளை இருக்கிற நாள் வரைக்கும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். கையை விட்டு போன போர் காலேஜுக்குன்னு ஜம்ப் பண்ணிடுச்சா அதுக்கு வர பிடிக்கிறது காரியம் நடக்காது. 4வது சங்கீதம் 137 சங்கீதம் 5வது வசனம், எல்லாரும் தெரிந்த வசனம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக. ஆமே. இதுவும் அதே இதுதான். சபை. எருசலேம்னா என்னது? சபை. மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை, ஆரையும் சேர்த்து வாசிங்க, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என்னை முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா எண்ணாமலும் போனால் என் நாவு மேல்வாயோடு என்ன செய்யுமா? ஒட்டி கொள்வதாக. பொருத்தன. எருசலேம் சபை, தேவ சபை. அத ஒரு நாள் என்ன செஞ்சிடாத. உன்னை நான் மறந்தா என் வலதுகை என்னது ஆகுமா?
தன் தொழிலை மறப்பதாக. ஆனா இது தலைகளா இருக்குது. என் தொழிலை மறந்தால் அந்த மாதிரி இருக்கு. தொழிலை விட மாட்டான். செய்யும் தொழிலே தெய்வம்னு எழுதி போட்டு வச்சிருப்போம். யார் சம்பளம் தர்றது நான் வேலைக்கு போகலன்னா? அப்படிதானே? அதனால செய்யும் தொழிலே தெய்வம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் வலதுகை எதை மறக்கும்? தொழிலை மறக்கும். கர்த்தரை மறந்தா, சபையை மறந்துட்டோம்னா தொழிலே போச்சு. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட திருவிருந்து எடுக்கிற விசுவாசி. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 4வது. ஆமென். யாரை மறந்துட்டான்? யோசேப். ஆமென். யோசேப்னா பரிசுத்தம்னு அடையாளம். பரிசுத்தத்தை மறந்துட்டான். பரிசுத்தத்தை மறந்துட்டான். பாருங்க, அந்த பானபாத்திரக்காரன் அவன் உள்ள இருக்கும்போது கனவை, நமக்கு ஸ்டோரி தெரியும் தானே, கனவை சொல்லும் போது ஏண்டா துக்கமா இருக்க நீ அப்படின்னு யோசேப்புக்கு கேட்கிறான், விசாரிக்கிறான். அதுக்கு விவரத்தை சொல்லும்போது நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அது எனக்கு துக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னும் போது அந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லி, இன்னும் 3 நாளில் நீர் என்ன செய்வீர்? உம்முடைய பார்வோன் உம்முடைய ஸ்தானத்தை மறுபடியும் தந்து அதுல உம்மை அந்த பழையபடியே பானபாத்திரனாய் உன்னை வைத்து உன்னை கனம் பண்ணுவான் என்று சொல்லி அந்த யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு சொல்றான், நீர் மறுபடியும் பார்வோனாலே கனம் பெறும்போது நீர் என்னை நினைப்பீராக, பார்வோனிடத்துல என்னுடைய காரியத்தை அறிவித்து 14ஆம் வசனம், இந்த காரியத்திலிருந்து என்ன செய்யணும்? என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். அதுதான் அவன் வேண்டுதல் வைக்கிறான், என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். ஆனா இவன் போனவன் என்ன செய்யட்டான்? மறந்தே போயிட்டான். அவன் எவ்வளவு அழுது கெஞ்சி ஆண்ட வேண்டிட்டு நின்னா, நீ போகும்போது நான் ஒரு குற்றமும் செய்யலை, செய்யாத குற்றத்துக்கு நான் இந்த ஜெயிலில் வந்திருக்கிறேன், நான் செய்யாத குற்றத்துக்கு உள்ள நான் கஷ்டப்பட்டேன், டஞ்சன், சூரியனே பார்க்கலன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது பாருங்க. அதுவும் சின்ன வயசு, சின்ன வாலிப வயதுல உள்ள இருக்கிறா செய்யாத குற்றத்துக்கு. ஆனா யோசேப்பு வேதம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல ஒரு வசனம். ஆமென், ஆமென். அப்போ இந்த பானபாத்திரக்காரன் சொல்றான், நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு என்னதான் வந்துச்சு, நினைவுல வந்துச்சு. ஐயோன்னு. அப்படி பரிசுத்தம் எப்போவும் நம்ம நினைவுல என்ன செய்யணும்? நம்ம அழைப்பே பரிசுத்தத்திற்கென்று என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமென். அதனால பரிசுத்தத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் அந்த அவருடைய வளர்ச்சி, அதான் பரிசுத்த வாழ்க்கை. அப்போ பரிசுத்தத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. 5வது எரேமியா 2:32 வாசிக்கிறோம், கர்த்தரையே மறந்துட்டான். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடிய நாட்களாய் என்னை மறந்தே போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க யாரை மறந்துட்டாங்க? கர்த்தரே மறந்துட்டான். கர்த்தரை வாழ்க்கையில எல்லாம் விட்டுட்டான். எப்படி இருந்த மனுஷன், நல்ல துதி ஆராதனை எல்லாம் இருந்த மனுஷன், ஜெபம் இருந்த மனுஷன், இன்னைக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல. அவன் ஏதோ ஒரு மேல்வாரியா நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். கர்த்தரையே மறந்துட்டான். உன் வழிகளெல்லாம் என்னன்னு செய்யணும்? அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகள் என்ன செய்வார்? அவன் வழியெல்லாம் பாதைகள் எல்லாம் நீ நினைச்சிட்டே இருக்கணும். அவரை வழியெல்லாம் நினைக்கிறவர்களை தேவன் சந்திப்பார். அப்ப கர்த்தர் அவர் வழிகள் எல்லாம் அவர் நினைக்கிறவர்களை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப யாரெல்லாம் தேவனை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க? வழியெல்லாம் அவரை நினைச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. கர்த்தரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. வழியெல்லாம் நினைச்சு நாமே ஆண்டவரே அப்படின்னு பத்திரப்படுத்திக்கணும். விலையேறப்பட்ட பொக்கிஷம் அவர் யாரு? விலையேறப்பட்ட பொக்கிஷம் அவர் தான் எல்லாம். அவரை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறக்க. அப்பப்ப நம்மளை அவர் சந்திக்கணும். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அங்க நினைக்கணும்.
அல்லேலூயா. எந்த நிலையில நீ ஆண்டவரை கூப்பிட்டு கதறினியோ அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால அவரை நினைக்கணும், மறந்துடாத. அல்லேலூயா. ஞாபகப்படுத்திக்க, அடிக்கடி மறந்துடாத. அவர் செய்த உபகாரத்தை என்ன செஞ்சிடாத. அப்படி ஆண்டவரை, தேவனை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்க கூடாது. ஆமென். நீதிமொழிகள் 31:5 வசனம், 6வது, ஒரு தேவ பிள்ளை எதை மறந்துட விடக்கூடாது, நியாய பிரமாணத்தை மறக்க கூடாது. ஆமென். எதை மறக்க கூடாது, பிரமாணத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது, நமக்கு 2 பிரமாணம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன பிரமாணம்? கிறிஸ்து இயேசுவுல ஜீவனுள்ள ஆவியுடைய பிரமாணம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இதை எப்படி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல எழுதுகிறார்? 2 இடத்துல எழுதுகிறார். ஒன்றிலே மறக்காம ஞாபகப்படுத்தும்படிக்கு ஒன்று வைக்கிறார், இன்னொன்றில் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு முறை சொல்றார் ஆப்போசிட்டா. ஆமென். நான் இருதயத்துல வைத்து மனதிலே எழுதுவேன். ஆமென். இன்னொரு முறை சொன்னார், மனதிலே வைத்து நான் இருதயத்துல எழுதுவேன் அப்படின்னு. அவன் மறந்துடக்கூடாது, இருதயத்துல எழுதி வைப்பேன். அடுத்தது சொல்றார், நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில வைத்து அவர்களுடைய மனதிலே எழுதுவேன். 2 இது அப்படின்னா அப்படி முன்னும் அங்க மனதிலும் இருதயத்திலும் வைத்து மனதிலும் இருதயத்திலும் எழுதி வைக்கிறார். அதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடாத. அல்லேலூயா. என்ன பிரமாணம்? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரமாணம். 2வது பிரமாணம், உன்னையே நீ நேசிக்கிறது போல பிறரை என்ன செய்ய, நேசி. அப்படிங்கிற பிரமாணத்தை மனதிலும் இருதயத்திலும் அவன் உள்ளும் புறம்பும் எழுதி வச்சு கொடுத்தான். பிரமாணத்தை மறந்துவிட கூடாது. அல்லேலூயா. 2 பேதுரு 1:9, இவைகள் இல்லாதவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறார். இவைகள் இல்லாதவன் எவனோ அப்படின்னு ஒரு அடிஷனை சொல்றார். இவை இருக்கணும், அன்பு, சகோதர சிநேகிதம், இச்சையடக்கம், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு சொல்றார். இவைகள் இல்லாது இருக்கிற எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிட்டான். நான் என் விட்டு நிறைய பாவங்களை என்ன செஞ்சிருக்கேன், விட்டு மனம் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனா இப்போ கொஞ்ச காலம் ஆன பிறகு அதெல்லாம் மறந்து குருடனாகி கண் சொருகி போன தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து குருடனா இருக்கிறான். சுத்திகரிக்கப்பட்டதை மறந்துட்டான். விட்ட பாவத்தை மறுபடியும் செய்கிற ஒரு நாயை போல, பன்றியை போல சேற்றுல புரண்டுட்டே இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதாவது புடிச்சு வச்சிருக்கிற அந்த பாவம் இப்ப அவனை விட்டு போக மாட்டேங்குது. அவனுடைய சரீரத்தோடு ஆவியோடு இப்ப என்ன செஞ்சிருக்கு, முதல்ல விட்டுட்டு போயிடுச்சு. ஆமென். இப்போ குருடனா இருக்கிறதுனால அது சரீரத்தோடும் சரீர இச்சையோடும் தன்னுடைய ஆவியோடும் அது பின்னி பிணைந்து வேறு கொண்டு இருக்கு. ஆமென். எப்படி இருக்கு? பாவ கயிறுகளாலே வேத வசனத்தின்படி கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ லேஸ்ல போகும்னு நினைக்கிறீங்களா? போனா ஒரே ஒரு வழிதான், அக்கினி. ஆமென். சுட்டெரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. ஆமென். விட்டு வந்த பாவத்தை நம்ம திரும்பி தொட, சினிமாவை வெறுத்தோம், குடியை வெறுத்தோம், புகையிடுதலை வெறுத்தோம். ஆமென். இச்சையான மூவிகளை பார்க்கறத, போனோகிராபி அப்படின்னு அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததை வெறுத்தோம், தூக்கி வச்சுட்டோம். மொபைல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம். தேவைப்படும் போது மட்டும் லைட்டாக அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தோம். இப்போ அதெல்லாம் மறந்துருச்சு. கண் சொருகி போன குருடனார், சுத்திகரிக்கப்பட்டார்.
எஸ்தர் ராஜாத்தி, அதாவது எஸ்தருடைய நாட்கள்ல ராஜாவுக்கு முன்ன போனா அந்த அம்மையார்கள் எத்தனை வருஷம் சுத்திகரிக்கப்படணும்? 1 இயர். முதல் 6 மாசம் வெள்ளை போலத்தால் சுத்திகரிக்கப்படும். 2வது 6 மாசம் சுகந்த வர்க்கங்களால் சுத்திகரிக்கப்பட்டு 1 வருஷ சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பிற்பாடுதான் இந்த அம்மையார் எங்க போகணும்? ராஜா சமூகத்துல போகணும். நம்ம ராஜாதி ராஜா, ஆமேன், அவருக்கு முன்ன நாம போய் நிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு சுத்திகரிக்கப்படணும். ஆமேன், அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படணுமா வேண்டாமா? படணும். அப்படின்னா ஒரு வருஷம் ஏதோ ஆயிட்டேன்னு இல்லாம, ஆமா, இன்னும் விட வேண்டியது என்ன? இன்னும் என்ன நஷ்டப்படுத்துற தேவனுக்கு விரோதமா இன்னும் அவரை கோபம் ஊற்றுறது என்ன? இன்னும் அவரை எரிச்சல் படுத்துறது என்ன என்பதை பார்த்து விட்டு விலகி என்ன செய்யணும்? ஒரு கதறணும். பின்னி பிணைஞ்சு உள்ள இருக்கா, உவாசம் இருந்து கதறி அழுது என்னையாவது மறுபடியும் இதுல இருந்த குழியில இருந்து என்ன செய்யும்? தூக்கி விடும். இப்படி சிலுவை பார்த்து அழுது மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளும். கண் சொருகி போன குருடனா இருக்க கூட. உபாகம் 31:2. ஆமே, இந்த பாடல ஆமே அவங்க மறக்காம வச்சுக்கிட சொல்லுன்னு மோசேக்கு சொல்றார். அல்லேலூயா. மோசேக்கு சொல்லுவார், ஒரு பாட்டை நீ பாடு. ஆமேன். அந்த பாடலை நீ என்ன செஞ்சிடாத. கடைசியில ஆமேன் ஒரு வசனம் மத்தேயு ஆமேன் 16:5. ஆமேன். அப்பங்களை கொண்டு வர என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். எல்லாரும் எழுந்திருப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம் ஆண்டவர் சமூகத்துல. ஆமேன். ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தேவ சமூகத்துல ஆமேன் வேதத்தை நாம் மறவாதபடிக்கு, கர்த்தரை மறவாதபடிக்கு, ஆமேன் பரிசுத்த ஜீவியத்தை, ஆமேன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து விடாதபடிக்கு, ஆமேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமேன் அவரை மறவாதபடிக்கு இப்படி ஆமேன் ஆமேன் நாம இருப்போம் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஜீவியத்துல கர்த்தரோடு நாம வாழும்படியான சிலாக்கியத்தை தேவன் தருவார். ஒரு விஷய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தகப்பனே, நான் வேதத்தை இனி மறப்பதில்லை, ஒவ்வொரு நாளும் அதை நான் தியானம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீ என் வேதத்தை மறந்தபடியால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. அவர் செய்த எந்த ஒரு உபகாரத்தையும் நீ மறவாதே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறவப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஒன்றிலும் ஆண்டவரே உம்மை மறந்து விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஞானமாய் கிருபையாய் இருந்து ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டவளாக பரிசுத்தமாக்கப்பட்டவளாக தேவ ஞானத்தோடு விவேகங்களோடு ஜீவித்து எப்பொழுதும் சோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய உபகாரங்களை மறவாமல், வேதத்தை மறவாமல் ஆண்டவரே காத்து கொள்ள, ஆண்டவரே கர்த்தரை மறந்து விடாமல் எப்பொழுதும் அப்பா எங்கள் வழிகளெல்லாம் நினைக்கவும் எங்களுக்கு கிருபையும் பலனும் தாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்திலேயே ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.